ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறப்போ மூக்குத்தி அவரையோடது எவ்வளோ அழகாக மலர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ தான் நான் தோட்டத்துக்கு காய்கறிகள் அறுவடை பண்ணலான்னு வந்தேன். அப்போ தான் அழகாக மலர்ந்தது. பார்க்கும்போது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. இந்த பூக்கள் வந்து சாயந்தரம் ஒரு 4:30க்கு மேலே தான் மலரும். பார்த்தீங்கன்னா அங்கங்கே அழகாக பூக்கள் பூத்திருக்கு. இங்கே கூட ஒரு பூ இருக்கு பாருங்கள். அப்படியே லைனாக பிஞ்சுகள் தெரியுது பாருங்கள். ரொம்பவே அழகான பூக்கள், ரொம்ப வித்தியாசமான ஒரு அவரை ரகமும் கூட. இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்தில் காய்கறிகள் அறுவடை தான் பண்ண போகிறோம். வாங்க போய் அறுவடை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அறுவடையே இந்த தட்டைப்பயிர்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். பார்த்தீங்கன்னா போன அறுவடையில் வந்து இதை அறுவடை பண்ண வேண்டாம், நல்லா முத்த விட்டு பறிக்கலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க. நிறைய காய கூட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நல்லா பருப்பெல்லாம் உள்ள நல்லா முதிர்வடைஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம அப்படியே அவிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அழகாக டபுளாக தொங்கிட்டு இருக்கு. எல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கு. பாருங்க எப்படி தொங்கிட்டு இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அறுவடை ஆரம்பிச்சிடலாம். இதை நம்ம அப்படியே அடுத்த சீசனுக்கு விதைக்காகவும் வச்சுக்கலாம். எல்லாம் நான் அறுவடை பண்ணிட்டு காமிக்கிறேன். ஏன்னா நிறைய காய்கள் இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ காய்கள் அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்ததாக தக்காளி பறிக்க போகிறோம். பாருங்க வெயிட் தாங்காமல் தக்காளி செடி அப்படியே கீழவே படுத்து கிடக்குது. இதெல்லாம் இன்னும் கூட கலர் மாறலாம், மாற விட்டு பறிப்போம். அங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா எலி கடிச்சு போட்டிருக்கு, அதனால் அது வேண்டாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பரங்கி கொடியெல்லாம் நல்லா பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. 2 ரக பரங்கிக்காய் வருது. ஒன்று வந்து பெரிய ரகம், இன்னொன்று வந்து சின்ன பரங்கி, சிட்டு பரங்கின்னு சொல்லுவாங்க, அந்த ரகம். அடுத்ததாக வெண்டைக்காய் வந்து இது இன்னும் பெருசாகும். பார்த்தீங்கன்னா இந்த விதைக்காயோட சைஸை பார்க்கும்போது இது ரொம்பவே சின்னது. இது நல்லா வளர விட்டு பறிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் தக்காளி இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அறுவடைக்கு அப்புறம் நம்ம சவுச்சவ் கூட அறுவடை பண்ணுவோம். சவுச்சவ் கொடி எவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர் பொட்டேட்டோ கூட நிறைய கணுவுக்கு கணு கிழங்குகள் வச்சிட்ருக்கு. அது இல்லாமல் ஒரு சில பெரிய கிழங்குகளும் தெரியுது. அடுத்ததாக இங்கே வந்து தக்காளியோட வெயிட் தாங்காமல் நான் கஷ்டப்பட்டு வச்சு கட்டி இந்த குச்சியெல்லாம் சாஞ்சு போச்சு. இப்போ காயெல்லாம் பறிச்சாதான் செடி எந்திரிச்சு நிற்கும் போல இருக்குது. அவ்வளோ நிறைய பழங்கள் இருக்குது. இதில் நான் ரொம்ப நாள் அறுவடை பண்ணாமலே விட்டுருக்கேன். எல்லாமே பழுக்கட்டும்னு பார்த்தா எல்லாம் கீழே விழுந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முள்ளங்கியில் வந்து விதைகள் வந்து பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ பெரிய விதைகளாக வருதுன்னு. சூப்பராக வந்துட்டுருக்கு. இதையும் விதைகள் அறுவடை பண்ணும்போது பார்ப்போம். இப்போ வந்து தக்காளி அறுவடை பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் ஷேடர் நல்லா தெரியுது பாருங்கள். நான் ஃபுல்லாக பறிச்சுட்டு காமிக்கிறேன், ஏன்னா நிறைய தக்காளி இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சங்குப்பூ கொடி வந்து தானாகவே முளைச்சி இது ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனால தக்காளியே உங்களுக்கு தெரியாது சரியா, அந்த அளவுக்கு சுற்றிட்டு இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இவ்வளோ தக்காளி பறிக்காமல் விட்டு நிறைய தக்காளி நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து கீழவே இருக்கிறதால நிறைய எலி தொந்தரவு வேற அதிகம் இங்கே, அதனால ஃபுல்லாக நிறைய எலி காலி பண்ணியிருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தக்காளி அறுவடை பண்ணியிருக்கோம். இப்போ அறுவடையில் அடுத்ததா ராம் சீதா பழம். இந்த பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் அறுவடை பண்ணிட்டு காமிக்கிறேன், ஏன்னா இதோட காம்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். பறிச்சுட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அறுவடை பண்ணியாச்சு. இதுவும் ரொம்ப சூப்பராக கலர் வந்திருக்கு. போன தடவை இதே மாதிரி சூப்பராக இருந்தது. அதோட டேஸ்ட் வந்து நான் லைட்டாக ஸ்வீட் கம்மியாக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இந்த சீசனுக்கு வந்திருக்க காய் வந்து நல்லாவே டேஸ்ட் இருக்குது. நிறைய பேர் இதோட விதைகள் கேட்குறீங்க. நான் விதைகள் வந்து சேகரிச்சுட்டு தான் இருக்கேன். அது விதைகள்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் ஒரு தடவை சேனலில் சொல்கிறேன். விதைகள் கேட்குறவங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அறுவடை பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இது நான் ஏர் லேயரிங் மூலமாக வளர்த்த செடின்னு இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். அதுதான் இப்போ வந்து நிறைய காய்கள் விட்டுருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவரைக்காய், கத்திரிக்காய், இது வந்து வேங்கேரி கத்திரி, அடுத்ததாக பச்சை கத்திரி, அடுத்ததாக மரவெண்டை, அடுத்ததாக இந்த ஊதா கத்திரி. இப்போ சொன்ன எல்லா ரகமுமே அடுத்த அறுவடைக்கு தான், ஏன்னா எல்லாமே கொஞ்சம் சைஸ் பெருசாகணும், அதனால அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ அடுத்ததாக நாம் மக்காச்சோளம் பறிக்கலாம். இது வந்து இங்கே போட்டிருக்கிறது வந்து பல நிற சோளம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மல்டி கலர் கான்னு சொல்லுவாங்க. எல்லா கலரும் கலவையாக இருக்கும். அதை முத்துக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த மணிகள் எல்லாம் கலர் கலராக இருக்கும். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சோளத்துலேயே 2-3 கதிர் எல்லாம் வருது. அந்த 2வதாக வரக்கூடியதில் சரியாக மணிகள் இருக்குமா என்னன்னு தெரியாது. அதனால விதைக்காக ஒரு 2 நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய சோளத்தை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் அறுவடை பண்ண போகிறோம்.
இப்போ இதில் எந்த 2 சோளத்தை விடுறதுன்னு தான் தெரியல, அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். பார்ப்போம். நல்ல சைஸில் பெருசாக இருக்கக்கூடியதை மட்டும் விட்டுட்டு ஓரளவுக்கு சின்ன சைஸில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தொப்பி கத்திரி வந்து அறுவடைக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த கத்திரிக்காய். அப்படியே ஒரே கொத்தா வருது. இந்த பூக்கள் எல்லாமே கொத்து கொத்தா தான் வருது இந்த செடியில். இது நம்ம அறுவடை பண்ணிடுவோம். அடுத்ததா இந்த சோளத்தையும் அறுவடை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த 2 போதும், மற்றதெல்லாம் கொஞ்சம் வளர விட்டு பார்ப்போம். இப்போ அடுத்ததாக நாம் பஜ்ஜி மிளகாய் பறிக்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய செடி தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி செடியாக இருந்தாலும் எவ்வளோ மிளகாய் இருக்குது பாருங்கள் இதில். இது வந்து சின்ன செடியில நிறைய காய்கள் வைக்கிறதால சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் காரம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதையும் பறிச்சிருவோம். அடுத்ததா இந்த கிரீன் லாங் பீன்ஸில் விதை காய் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிக்குவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் இருக்குது. இது வந்து விதைகளுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் பறிக்காமல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அறுவடை ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சது. அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.